நீதிமொழிகள் 15:5 பிள்ளைகளே, not only does God hates lie, he also wants the righteous to hate lie. அதாவது நீதிமான்கள் பொய்யை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். தேவன் மாத்திரம் பொய்யை வெறுக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையா நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் நீதிமான். யாரனா இங்க நீதிமான்கள் இருக்கிறீங்களா? நீதிமான் யாருன்னா இருக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். பிள்ளைகளை, நீ நீதிமானா இருப்பா என்று சொன்னால் நீயும் பொய்யை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பொய்யை இவ்வளவு வெறுக்கிறார்? எதற்காக பொய் மேல கர்த்தர் இவ்வளவு ஒரு வெறுப்பு? யாரனா வாசிங்க. யோவான் 8:44. John 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய யாரு? பிசாசுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கும் பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். போதுங்க. அவன் தான் அந்த பொய் எடுத்து வந்துட்டு வேற எங்கேயும் வரல. ஆரிஜின், இதனுடைய துவக்கமே பிசாசு தான். பொய்க்கு துவக்கமே பிசாசு. ஏதேன் தோட்டத்துல கேட்கறான்ல, ஆண்டவரா சொன்னாரு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அவர் சொன்னாரா? பொய். அந்த இடத்துல ஒரு பொய்யை கொண்டு வந்து இவங்களை கீழ்ப்படியாமையில விழ வச்சான். நீங்க இதை சாப்பிட்டீங்களா, நீங்க கர்த்தரை போலவே தேவனை போலவே ஆயிடுவீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, பொய் ஏன் கர்த்தர் இவ்வளவு வெறுக்கிறார்னா, பொய் கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது அல்ல. அவர் பொய் சொல்லாத தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன சொல்ல அவருடைய பேரு? அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பொய் பரவாயில்ல, நல்ல பொய், கெட்ட பொய் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் எங்கன்னா பொய் சொல்லியிருக்கலாமே. அவர் எங்கேயும் பொய் சொல்லலையே. ஆமென். இருக்கிறீங்களா? அப்ப அந்த பொய்யுடைய ஆரிஜின், பொய்யுடைய துவக்கம் வந்துடுது பிள்ளைகளை. யாரா இருக்கிறான்னு சொன்னா பிசாசா இருக்கிறான். அவனுடைய லாங்குவேஜா அது இருக்கு, அவனுடைய மொழியாய் அது இருக்கு.